உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். மந்த்ரா டிவி வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நவகிரகங்களில் செவ்வாயுடைய பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சி பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த செவ்வாயுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது ஜூலை மாதம் 12ஆம் தேதி 6:15 PM நடக்குது. இதனுடைய முடிவு எப்பன்னா ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி இந்த பெயர்ச்சி ஆகப்பட்டது முடிவடைகிறது. அப்ப இந்த செவ்வாய் ஆகப்பட்டது மேசத்திலிருந்து பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு வர்றாங்க. அப்படி ரிஷபத்துக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா பூமிகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த செவ்வாய் பகவான் தான். ரத்தத்துக்கு சம்பந்தப்பட்டதும் இந்த செவ்வாய் பகவான் தான். அப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ரொம்பவுமே முக்கியம். நவகிரகங்கள்ல செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி மேச ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எடுத்துட்டீங்கன்னா பதவி சம்பந்தப்பட்டது, ப்ரமோஷன் சம்பந்தப்பட்டது, உங்களுடைய பதவி உயர்வால் நீங்கள் அடையக்கூடிய சந்தோஷம் சம்பந்தப்பட்டது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மேச ராசிக்கு இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது பெயர்ச்சியாகி 2ஆம் இடத்துக்கு போவது நல்ல விஷயம். அந்த 2ஆம் இடத்துல குருவோடு இணைந்து அந்த செவ்வாய் பகவான் இணைவது குரு மங்கள யோகத்தை உங்களுக்கு கொடுக்கிறது. அப்ப இந்த குரு மங்கள யோகத்தின் பலனாக நீங்கள் நல்ல நேரத்தை சந்திக்க போகிறீர்கள். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த நல்ல நேரத்தினுடைய விளைவாக உங்களுக்கு கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்கும். இப்ப எனக்கு பதவி உயர்வே கிடைக்கல, எனக்கு 5 வருஷமா 10 வருஷமா நான் வேலை செய்யறேன், இல்ல 3 வருஷமா வேலை செய்யறேன், நான் பதவி உயர்வை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு வர வேண்டிய அந்த பதவி உயர்வு வேற யாருக்கு எல்லாமே போகுது, ஆனா எனக்கு கிடைக்கல அப்படின்னு மன வருத்தத்தோடையும் மன இறுக்கத்தோடையும் வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியால் அந்த பிரச்சனை உங்களுக்கு தீரப்போகிறது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியில இந்த பதவி உயர்வு கண்டிப்பாக மேச ராசியில பிறந்த அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் கண்டிப்பா கிடைக்கும். அது போக டாக்டரேட் பட்டம், 2வது பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, பெரிய மனிதர்களால அவங்களுடைய பார்வை உங்க மேல பட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திறமை என்ன, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு என்ன, இந்த வேலையில உங்களுடைய பங்கு என்ன அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கக்கூடிய டைம் வந்தாச்சு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய திறமைக்கு தகுந்த உங்களுக்கு வேலை, அந்த வேலையில நல்ல சம்பளம், ஒரு நல்ல திருப்திங்கிறது இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைக்கும். இது போக பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறாரு. அந்த விருச்சிக ராசியின் அதிபதியும் செவ்வாய் தான். அப்போ உங்களுக்கு 8ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளிலிருந்து நீங்கள் பார்க்க போன தப்பிக்க போறீங்க. ஏன்னா உங்க ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை அவருடைய சொந்த வீட்டை பார்க்கறதுனால உங்களுக்கு வரக்கூடிய விபத்து சம்பந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது, உங்களுக்கு அடுத்தவங்கனால வரக்கூடிய இடைஞ்சல் சம்பந்தப்பட்டது, அடுத்தவங்கனால வரக்கூடிய சண்டை சச்சரவு, இந்த பிரச்சனைகள், 2வது பாத்தீங்கன்னா கோர்ட்டு கச்சேரி பிரச்சனை, இல்லை ஒரு ஸ்டேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது எல்லா விஷயத்திலிருந்தும் நீங்க தப்பிக்க போறீங்க. இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் தொல்லைகள் கண்டிப்பாக அதிகம் ஆகாது. அந்த இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையிலிருந்து
நீங்கள் ரிலீஃப் ஆவதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு வந்துருச்சு. அப்போ உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் குரு கூட இணைந்து குருமங்கள யோகத்தையும் கொடுத்து, அதே செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான விருச்சக ராசியை, அந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் தான், அந்த செவ்வாயை அந்த ராசியை பார்ப்பதால் மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடிவு காலம். இது நாள் வரைக்கும் அந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக செவ்வாயை பார்த்துட்டு இருந்தாரு. இது தப்பு இல்லை. இது போக பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் சனியுடைய பார்வையிலிருந்து விலகி குரு கூட சேர்றாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, அந்த குரு பகவானும் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. சபாஸ், இது அருமையான ஒரு டைம். அப்போ அந்த 8ஆம் இடத்தை அந்த குருவும் செவ்வாயும் இருவரும் பார்க்கறதுனால உங்களுக்கு வரக்கூடிய அசிங்கத்திலிருந்து தப்பிக்க போறீங்க. உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து தப்பிக்க போறீங்க. உங்களுக்கு வரக்கூடிய கண்டத்திலிருந்து தப்பிக்க போறீங்க. உங்களுக்கு வரக்கூடிய கண்டங்கள் வண்டி வாகனத்தில் இருந்தாலும் சரி, அடுத்தவர்களால் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதிலிருந்து தப்பித்து நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான சூழ்நிலை உங்களுக்கு வந்தாச்சு. அப்ப அந்த குரு பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக 8ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வியாபாரம் இது கண்டிப்பாக நல்லா இருக்கும். நீங்க செய்யக்கூடிய பிசினஸா இருந்தாலும் சரி, நீங்க செய்யக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, இந்த வியாபாரத்தை நம்ம செம்மையாக நடத்தி இதுல நம்ம 10 ரூபா சம்பாதிப்போமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியே இருக்காது. அப்ப இந்த வியாபாரத்தை நம்ம செய்யலாம். இந்த வியாபாரத்தை பார்ட்னர் போட்டு செய்யலாம். பார்ட்னர் மூலியமாக நம்ம மூலியமாக நம்மளுக்கு 10 ரூபா லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். எதுலையுமே அவநம்பிக்கை இருக்காது. அப்ப இது செய்யலாமா வேண்டாமா, செஞ்சா லாஸ் ஆயிருமே, பிரச்சனை வந்துருமே அப்படிங்கிற சொல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியில கண்டிப்பா இருக்காது. அப்ப இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு நல்ல தெம்பையும் நல்ல ஒரு தைரியத்தையும் நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் உங்களுடைய எதிர்காலத்து மேல உங்களுக்கு கொடுத்து அந்த எதிர்காலத்துல கண்டிப்பாக நீங்க சிறப்பாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்குது. அப்ப அந்த சனி பகவானும் உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதுவும் நல்ல விஷயம். குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறாங்க. இதுவும் நல்ல விஷயம். 10ஆம் இடத்தை பார்க்கறாங்க. இதுவும் நல்ல விஷயம். அந்த செவ்வாய் பகவானும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதும் நல்ல விஷயம். அப்ப இந்த சனி குரு செவ்வாய் இந்த 3 கிரகங்களுடைய அந்த அமைப்புகளும் உங்களுக்கு திருப்தியாக இருக்கிறதுனால தாராளமாக நீங்க இப்ப இடம் மாற்றங்கள் செய்யலாம். இல்லைன்னா இப்போ நீ இங்கிருந்து சென்னை போகணும், இல்லை பெங்களூர் போகணும், இடம் மாற்றம் பண்ணணும், அப்படி இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். இது போக நீங்க வெளிநாட்டுல போய் வேலை செய்யணும், நான் பிசினஸ் பண்ணணும், எனக்கு ரொம்ப நாள் ஆசையா இருக்குது, அதற்குண்டான இப்ப வாய்ப்பு கிடைச்சிருக்குது, இப்ப நான் செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்க செய்யலாம். அப்படி செஞ்சால் நீங்கள் பார்க்க போனா சம்பாரிச்சு நல்ல நிலைமைக்கு வருவனா, நான் சொந்த ஊர்ல வீடு கட்டுவனா, நான் ஒரு பொசிஷன் எனக்கு மாறுமா, என்னுடைய தலையெழுத்து மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த பீரியட்ல மேச ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய தலையெழுத்து மாறுமானா கண்டிப்பாக மாறும். அப்ப டோட்டலாக பயம் இல்லாமல் உங்களை பத்திய எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையே இல்லாமல் நல்லதை நினைச்சு அதன் பலனாக நல்லதை அனுபவிக்க போறீங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மேச ராசிக்காரங்க, மேச ராசியில பிறந்த ஆண்கள் பெண்கள் இரு பாலரும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து, சங்கடங்கள் தீர்ந்து, உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ போறீங்க. அப்ப உங்களை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அடுத்தவங்க பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நீங்க ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க. உங்களுக்கு தடைகள், நீங்க போகக்கூடிய பாதையில தொழில் மூலியமாக தடை வராது,
பிசினஸ் மூலியமாக தடை வராது, வேலை மூலியமாக தடை வராது. உங்க மனதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க போகக்கூடிய ரூட் கண்டிப்பா கிளியரா இருக்கும். அப்போ தடையே இல்லைன்னா போகக்கூடிய பாதை கிளியரா இருக்க முடியல, அதற்கு நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? அந்த சந்தோஷம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நேயர்களே, இந்த இந்த பதிவு நல்லா இருக்குன்னு நினைச்சேன். கண்டிப்பாக இந்த பதிவு பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்திகள் ரொம்ப முக்கியமானது. அந்த தசாபுத்திகள் சாதகமா பாதகமான கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம். விருப்பப்பட்டவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி.